துலா ராசிக்காரர்களே, இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பெரிய திருப்புமுனை ஆரம்பமாக போகுதுன்னு அர்த்தம்ங்க. சமீப காலமா எல்லாமே கை கெட்டின தூரத்துல வருது. ஆனா கடைசி நிமிஷத்துல நழுவி போகுதேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க மத்தவங்களுக்கு வழிகாட்டுவீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம தவிச்சிருப்பீங்க. இது ஏதோ தற்செயலா நடக்கிற தடை இல்ல. இது உங்களுக்கான ஒரு பரீட்சை காலம். ஆனா பயப்படாதீங்க. துலா ராசிக்கு அந்த தடைகள உடைக்கிற சாவிய இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா கடவுள் உங்ககிட்ட கொடுக்க போறாருங்க. அந்த சாவி வேற எதுவும் இல்ல. உங்க குலதெய்வம் தான். உங்க வாழ்க்கையில இப்ப இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலைய மனசுல நினைச்சுக்கிட்டு, உங்க குலதெய்வத்தோட பெயர கமெண்ட்ல ஒரே ஒரு முறை எழுதுங்க. அந்த ஒரு வரி உங்க மனபாரத்த பாதியா குறைக்கும். இந்த பலன்கள பலிக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இன்னும் நம்ம குடும்பத்துல இணையலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே சேர்ந்துக்கோங்க. ஏன்னா, உங்க முன்னேற்றத்துக்கான அந்த முக்கியமான ரகசியம் இங்க தான் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கைய மாத்தப் போற இன்றைய துலா ராசி பலனுக்குள் போகலாமா? அனைவருக்கும் வணக்கம்ங்க. துலா ராசி அன்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இத சொல்லல. இனி வரப்போற நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நாட்கள். குறிப்பா நான் சொல்லப் போற இந்த 3 இடத்துக்கு உங்க உயிரே போனாலும் சரி, யார் எவ்வளவு பெரிய கட்டாயம் பண்ணாலும் சரி, தயவு செஞ்சு போயிடாதீங்க. நீங்க போனீங்கன்னா நிச்சயமா ரொம்ப ஒரு பெரிய சிக்கல்ல நீங்க மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு உறுதியா சொல்றேன் அப்படின்னா, கிரக நிலைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கைய கொடுக்க காத்துட்டு இருக்குது. துலா ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப நல்லவங்க. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முதல் ஆளா போய் நிக்கிறது நீங்க தாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாருமே நிக்க மாட்டாங்க. இத நீங்க பல தடவை அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க மத்தவங்களுக்காக பரிதாபப்பட்டு எந்த ஒரு காரியத்திலும் இறங்கக்கூடாதுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக பயிற்சிகள் அப்படி ஒரு நிலைமையில இருக்கு. இப்போ உங்க ராசிநாதன் சுக்கிரன் இந்த நிலைமையில இருக்காரு. ராகு கேதுவோட சஞ்சாரம் எப்படி இருக்குது? இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நம்ம நல்லதுக்கு தானே போனோம். ஆனா எப்படி நமக்கு திருப்பி அடிக்குது? அப்புறம் புலம்புற அளவுக்கு நிலைமை கைமீறி போகலாம்ங்க. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சொந்த வேலைகளை மட்டும் பாருங்க. வேற யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்கிக்காதீங்க. குறிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே உங்கள கட்டாயப்படுத்தி ஒரு சில இடங்களுக்கு கூட்டிட்டு போக நினைப்பாங்க. இல்லைன்னா உங்க நண்பர்கள் ரொம்ப நாளா பழகுறவங்க தவிர்க்க முடியாத ஒரு அழைப்ப உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்த அளவுக்கு அமைதியா தனிமையில இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. துலா ராசிக்காரங்க உங்களுடைய பெரிய பலவீனமே என்னன்னா, யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டாங்கன்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க. உங்களுடைய இந்த நல்ல மனச பயன்படுத்தி பல பேர் உங்கள ஏமாத்தி இருப்பாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நடக்க போறது வெறும் ஏமாற்றம் மட்டும் கிடையாதுங்க. உங்களோட நிம்மதியே முழுசா கெடுக்கிற மாதிரியான ஒரு மழையும் யாரோ இருக்கிறாங்க. கிரகங்கள் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பார்வையில இருக்கு. நீங்க வீட்ல சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்கள தேடி வரலாம். அதனால தான் குறிப்பா அந்த 3 இடத்துக்கு போக வேண்டாம்னு ஆணித்தரமா சொல்றேன். அந்த இடங்கள் என்ன ஆகும்னா, என்ன நடக்கும்? ஏன் போகக்கூடாது? அப்படிங்கிறத நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் சொல்றதோட ஆழம் உங்களுக்கு புரியும். நீங்க சாதாரணமா நினைச்சுக்கிட்டு அலட்சியமா இருந்தீங்கன்னா, அப்புறம் காலம் முழுக்க வருத்தப்படுற நிலைமை வந்துடும்ங்க. உங்களோட பொறுமை, உங்களோட நிதானம் இல்லாம இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க. நெறைய பேர் நினைப்பாங்க, நம்ம எவ்வளவோ பார்த்துட்டோம், இல்லைன்னா ஒரு விஷயமா அப்படின்னு. ஆனா விதி யாரையும் சும்மா விடாது. கிரகங்களோட பிடியில வந்து யாருமே தப்ப முடியாது. துலா ராசிக்காரங்க இப்ப இருக்கிற காலகட்டம் ஒரு பெரிய சோதனையான காலகட்டம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கணும்னா ஒரு சில விஷயங்கள நீங்க தவிர்த்து தான் ஆகணும். உங்களோட வளர்ச்சி பிடிக்காதவங்க, நீங்க நல்லா இருக்கிறத பார்த்து பொறுக்க முடியாதவங்க, உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கு எதிரா நெறைய சூழ்ச்சிகள பண்ணிட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்களோட சதி வேலைகள் ரொம்ப உச்சகட்டத்துல இருக்கும். நீங்க போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள யாராலும் காப்பாத்த முடியாது. அதனால உங்க மனச ரொம்ப உறுதியா வச்சுக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காதீங்க. இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள தாண்டி வந்திருக்கீங்க இல்லையா? உழைப்புக்கேத்த ஊதியம் கிடைக்கல, உண்மையான அன்புக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெறைய முழுக்கத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட ஒவ்வொரு அடியும் ரொம்ப கவனமா எடுத்து வைக்க வேண்டிய நேரம் இது. உங்கள சுத்தி இருக்கிறவங்க எப்படியாவது உங்கள ஒரு வம்புல மாட்டி விடணும்னு காத்துட்டு இருக்காங்க. அந்த வாய்ப்ப நீங்க அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா, ராத்திரி தூங்க போற வரைக்கும் உங்களோட ஒவ்வொரு நகரமும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். கோவத்த வரவே விட்டுறக்கூடாதுங்க. ஏதாவது உங்கள கோவப்படுத்துற மாதிரி பேசினா கூட அங்கிருந்து விலகி போயிடுங்க.
ஏன்னா, அவங்க உங்கள தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்க நினைப்பாங்க. அந்த வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. நீங்க அமைதியா இருக்கிறது ஒண்ணு தான் இப்போ உங்கள காப்பாத்தும். நீங்க நினைக்கலாம், "என்னடா இவ்வளவு பயமுறுத்துறாங்களே!" அப்படின்னு. ஆனா, உங்களோட ஜாதக கட்டத்த இப்ப எடுத்து பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் ஒண்ணொண்ணும் ரொம்ப மோசமான பார்வையில இருக்குதுங்க. குறிப்பா கிரகங்களோட சஞ்சாரம், ராகு, கேதுவோட நிலைமை, சனியோட பார்வை இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பெரிய கண்டத்த உருவாக்குற மாதிரி இருக்கு. அதனால தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்ப பெரிய எச்சரிக்கை மணி அடிக்குது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலைய பார்த்துட்டு இருந்தாலும், வம்பு நம்மள தேடி வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. அதனால தான் எந்த ஒரு விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்கணும்னு திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றேன். உங்களுக்கே தெரியாம உங்கள சுத்தி ஒரு பெரிய சதி வலை பின்னப்படுது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களோட நல்ல குணமே உங்களுக்கு எதிரியா மாறப்போற நேரம் இது. நீங்க ரொம்ப நியாயமா நடக்கணும்னு நினைப்பீங்க. ஆனா உங்கள சுத்தி இருக்கிறவங்க அந்த நியாயத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணி கொடுங்க. நீங்க வந்தா தான் என் பிரச்சனை தீரும். நீங்க வந்து பேசினா தான் சரியாகும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்பாங்க. உங்களோட மனசு தாங்காதுங்க. சரி பாவம் நம்மள நம்பி வராங்களே போயிட்டு வருவோம்னு நினைப்பீங்க. ஆனா அங்க தான் ரொம்ப பெரிய குறியே உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. நீங்க உதவி செய்ய போற இடத்துல நீங்களே ஒரு பெரிய குற்றவாளியா நிக்க வைக்கப்படலாம். உங்க மேல எந்த தப்பும் இருக்காது. ஆனா பழி மொத்தமும் உங்க தலையில விழும். நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் மறந்துட்டு உங்கள ஒரு மோசமான ஆளா முத்திர குத்திடுவாங்க. காசு பணம் போனா கூட திரும்ப உழைச்சு சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மான மரியாதை போச்சுன்னா திரும்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட கௌரவத்துக்கு ரொம்ப பெரிய இழுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நீங்க ரொம்ப நம்புனவங்களே, உங்களோட ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களே உங்களுக்கு எதிரா திரும்பலாம். அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த 3 இடத்துக்கு மட்டும் தயவு செஞ்சு எந்த காரணம் கொண்டும் போயிடாதீங்க. உங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போக நெறைய பேர் பலவிதமா முயற்சி பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு பொய்யாவது சொல்லி, உடம்பு சரியில்லன்னு கூட சொல்லிட்டு அங்க போறத தவிர்த்துடுங்க. உங்களோட பிடிவாதம் தான் இந்த இடத்துல உங்கள காப்பாத்தும். நெறைய பேருக்கு இப்ப மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டுருக்கும். அப்படி என்னதான் அந்த 3 இடம்? அங்க போனா அப்படி என்னதான் நடந்துடும்? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது ஏதோ நான் சும்மா சொல்ற வார்த்தை கிடையாதுங்க. பல பேரோட ஜாதகத்த ஆராய்ஞ்சு பார்த்து இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு கணிச்சு தான் இவ்வளவு ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். எந்த இடங்களுக்கு போறதுனால உங்களோட தொழில், உங்களோட குடும்பம், உங்களோட நிம்மதி எல்லாமே ஒரே நிமிஷத்துல தலைகீழா மாறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது. அதனால பொறுமையா கேளுங்க. அலட்சியமா இருந்துடாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பு முனையா இனி வரக்கூடிய நாட்கள் அமையப் போகுது. இப்ப அந்த 3 இடங்கள்ல முதல் இடம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க. முதல் விஷயம், இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும், அதாவது 2 பேருக்கு நடுவுல பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, இல்ல அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து தகராறு, நியாயம் பேசக்கூடிய எந்த இடத்துக்கும் நீங்க தல வச்சு கூட படுக்கக்கூடாதுங்க. உங்கள ரொம்ப நம்பி நீங்க ரொம்ப ஒரு வார்த்தை சொன்னா சரியா போயிடும். நீங்க பெரிய மனுஷன், நீங்க சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு உங்கள உசுப்பேத்தி விடுவாங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வரும். சரி நம்ம போனா ஒரு பிரச்சனை தீருமே, ஒரு குடும்பம் நல்லா இருக்குமே, நம்ம போய் பேசி தீர்த்த வைப்போம்னு நினைப்பீங்க. ஆனா அங்க தான் ரொம்ப பெரிய சூழ்ச்சியே உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. நீங்க எந்த பிரதிபலனும் பார்க்காம நடுநிலையா நின்னு நியாயம் பேசினா கூட அங்க இருக்கிறவங்க உங்களோட பக்கமா சாய்ச்சுக்கிட்டாங்கன்னு ரொம்ப சுலபமா அடி போட்டு போயிருவீங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா, சண்டை போட்ட 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துக்குவாங்க. ஆனா உங்கள நடுவுல விட்டுட்டு இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம், இவர் தான் சண்டைய பெருசாக்கிட்டாருன்னு உங்க மேல அபாண்டமா பழிய தூக்கி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இதனால உங்களுக்கு என்ன ஆகும்? சம்மந்தமே இல்லாத ஒரு பகைய நீங்க உங்க தலைக்கு மேல இழுத்து போட்டுக்கிட்ட மாதிரி ஆயிடும். அந்த பகை உங்க குடும்பத்த நிம்மதி இழக்க வச்சுடும்ங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த நியாயம் பேசுற இடத்துக்கும், குறிப்பா யார் வீட்டுக்கும் சமாதானம் பேசுறதுக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல தெருவுல ஏதாவது சண்டை நடந்தா கூட கதவ சாத்திட்டு உள்ளே இருங்க. எட்டி பார்த்து என்ன ஏதுன்னு கூட கேட்கக்கூடாது. உங்களுக்கு இயல்பாகவே மத்தவங்களுக்கு உதவி செய்யற குணம் ரத்தத்திலேயே ஊறிப்போன உடனே யாராவது வந்து அழுதுட்டு நின்னா உங்க மனசு உடனே இளகிடும். ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்க மனச கொஞ்சம் கல்லா மாத்திக்கோங்க. எனக்கு எதுவும் கெரியர், எனக்கு வேற வேலை இருக்கு, நான் வரல அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்ல பழகிக்கோங்க. நீங்க கொஞ்சம் தயங்குனா கூட அதையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திட்டு உங்கள இழுத்துட்டு போயிடுவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போகும்போது கூடவே ஒரு சிக்கல்களும் உங்கள தேடி வரலாம். அதனால உங்களோட பாதுகாப்பும் இதுல அடங்கி இருக்குது. மத்தவங்களுக்காக உங்க நிம்மதிய நீங்க கெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க வேலை செய்ற இடத்துலயும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமா உருவாக வாய்ப்பு இருக்குது. உங்க கூட வேலைய பார்க்குறவங்க இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சண்டை வரலாம். அதுல உங்கள சாட்சியா கூப்பிடுவாங்க. அன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு உங்கள நடுவுல மாட்டி விடுவாங்க.
அங்கேயும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். எதையும் பார்க்கல. என் வேலைய மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எத பத்தியும் தெரியாது அப்படின்னு ரொம்ப அமைதியா அந்த இடத்துல இருந்து விலகிடுங்க. நீங்க வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் கூட அது உங்க வேலைக்கே உழவைக்கிற மாதிரி மாறிடும். உங்க மேலதிகாரி கிட்ட உங்களுக்கு இருக்கிற நல்ல பேர கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் காத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவங்க உங்கள சும்மா விட மாட்டாங்க. அதனால ரொம்ப உஷாரா இருங்க. இப்ப 2வது விட என்னங்கிறத சொல்றேன். இத கேட்டீங்கன்னா நீங்களே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க மறந்து கூட கால் வைத்து எடுத்து வைக்கக்கூடாத இடம் ஒண்ணு இருக்கு. மத்தவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுற இடமோ, இல்ல அவங்களுக்கு சாட்சியா நிக்கிற இடமோ தான் அது. காவல் நிலையமா இருக்கலாம், நீதிமன்றமா இருக்கலாம், இல்ல கொடுக்கல் வாங்கல் நடக்கிற இடமா கூட இருக்கலாம். உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ, இல்ல உறவினர்களோ வந்து சும்மா என் கூட வா ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு குடு. வேற எந்த பிரச்சனையும் வராது. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா நம்மள கூப்பிடுவாங்க. உங்களுக்கு அவங்கள ரொம்ப வருஷமா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நம்பிக்கையான ஆளா கூட இருக்கலாம். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் அவங்களுக்காக எந்த ஒரு இடத்துலயும் போய் நிக்கவோ, கையெழுத்து போடவோ செய்யவே செய்யாதீங்க. இது உங்களோட வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். அவங்க அவசரத்துக்கு உங்கள கூப்பிடுறாங்கன்னு நெனச்சு நீங்களும் இறக்கப்பட்டு போய் நின்னீங்கன்னா, நாளைக்கு அவங்க அந்த பொறுப்புல வந்து ரொம்ப சுலபமா கண்டுக்குவாங்க. ஆனா அந்த முழு சுமையும் கடனோ, இல்ல மீதியான சட்ட ரீதியான சிக்கலோ எல்லாமே உங்க கழுத்த வந்து இறுக்கி பிடிக்கும். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, உங்க குடும்பத்தோட நிம்மதி எல்லாமே அந்த ஒரு கையெழுத்துனால கைவிட்டு போறதுக்கு 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்துல உங்கள சுத்தி இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய சட்ட சிக்கலையோ, மீள முடியாத பணவலித்தையோ கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அதனால யார் வந்து எவ்வளவு தூரம் அழுதாலும், விழுந்து கெஞ்சினா கூட இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கோ, இல்ல மத்தவங்க வாங்குற கடனுக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிற இடத்துக்கோ தயவு செஞ்சு போயிடாதீங்க. மனசுக்குள்ள நினைக்கலாம், ரொம்ப வேண்டியவங்க கேட்குறாங்களே, இல்லன்னு சொன்னா உறவு முறிஞ்சிருமோ, நாளைக்கு அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறது அப்படின்னு. உறவு முறிஞ்சாலும் பரவால்ல, நீங்க பிரச்சனையிலிருந்து தப்பிச்சிடுவீங்க. நீங்க போய் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா, அந்த உறவு உங்களுக்கு கடைசியில கை கொடுக்காது. உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிடும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கொஞ்சம் சுயநலமா இருக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. உங்கள முட்டாளாக்கி உங்கள பழிவாங்குறதுக்குன்னே சில பேர் திட்டம் போட்டு வருவாங்க. அவங்க பேசுற வார்த்தைகள்ல ஒரு பெரிய வலியே ஒளிஞ்சிருக்கும். நீங்க கொஞ்சம் அசந்தீங்கன்னா அந்த வலையில உங்கள முழுசா சிக்க வச்சுருவாங்க. அதனால ரொம்ப உஷாரா இருங்க. உங்களுக்கு இந்த விஷயத்துல உடன்பாடு இல்லைன்னா வற்புறுத்துவாங்க அப்படின்னு முகத்துக்கு நேரா வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்ல பழகிக்கோங்க. உங்களோட இந்த தைரியமான முடிவு தான் உங்கள ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்த போகுது. இப்ப 3வது இடம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இத நீங்க ரொம்ப சாதாரணமா நினைக்கலாம். ஆனா இதுல தான் உங்களோட மிகப்பெரிய பலவீனத்தையே மத்தவங்க பயன்படுத்திக்க நினைப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு திடீர்னு யாராவது ரொம்ப நெருக்கமா பழகி வாங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வரலாம். சும்மா ஒரு கொண்டாட்டத்துக்காக போறோம். ஒரு பெரிய விருந்து இருக்குன்னா, எல்லா செலவையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள கூப்பிட்டா, எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு அந்த இடத்துக்கு போயிடாதீங்க. குறிப்பா இரவு நேரங்கள்ல நடக்கக்கூடிய எந்த ஒரு கேளிக்கை நிகழ்ச்சிக்கும், இல்ல நீண்ட தூர பயணங்களுக்கும் நீங்க சம்மதம் சொல்லவே கூடாது. உங்களோட சந்தோஷத்துக்காக கூப்பிடுறாங்கன்னு நீங்க நம்பி போவீங்க. ஆனா அங்க உங்களோட பேரையும், பொருளையும் கெடுக்கிறதுக்காகவே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்குமுங்க. உங்கள வச்சு ஏதோ ஒரு தப்பான காரியத்த சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாரி விருந்துங்கிற பேர்ல உங்கள வலை வீசி பிடிப்பாங்க. துலா ராசிக்காரங்க பொதுவாவே 4 பேரோட சிரிச்சு பேசி கலகலப்பா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்களோட அந்த நல்ல மனச தெரிஞ்சுக்கிட்ட சில துரோகிகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி பேசி உங்கள மயக்கி இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. அது நீங்க எதையுமே செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா அங்க நடக்கிற எல்லா தப்புக்கும் உங்கள தான் முன்னாடி நிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியாமலேயே உங்களுக்கே கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள அந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கலாம். இதனால உங்க ஆரோக்கியமும் கெட்டு போய் உங்க நிம்மதியும் மொத்தமா பறிபோறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சும்மா கூப்பிடுறாங்களே, நண்பர்கள் கூப்பிடுறாங்களே அப்படின்னு எந்த ஒரு ஆசைக்கும் நீங்க இடம் கொடுத்துறக்கூடாது. உங்களோட கௌரவத்த சரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பழக்கத்த ஏற்படுத்துகிற இடமா அந்த இடம் மாறிடுங்க. அதோட அது களங்கத்தையும் ஏற்படுத்திடும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல வச்சிருக்கிற மரியாதைய ஒரே நாள்ல சுக்குநூறா உடைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சூழ்ச்சி அங்க நடக்கும். அதுல அந்த நேரங்கள்ல புதுசா தொழில் தொடங்கலாம், உடனே பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் வாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துக்கு உங்கள ரகசியமா கூட்டிட்டு போக முயற்சி பண்ணுவாங்க. குறுகிய காலத்துல பெரிய பணம் கிடைக்கும்னு சொல்லி உங்கள ஆசை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னா, இருக்கிற பணத்தையும் இழந்து கடைசியில நடுத்தெருவுல நிக்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த ஒரு புது அறிமுகத்தையும் நம்பாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே கூப்பிட்டாலும் எனக்கு உடம்பு சரியில்ல, எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி உறுதியா இருந்துருங்க. உங்க வீடே உங்களுக்கு பாதுகாப்பான கோட்டை. வேலைக்கு போனோம்னா வீட்டுக்கு வந்தோமான்னு இருங்க. யாராவது உங்ககிட்ட உங்க இனிமையான உடுக்குன மாதிரி பேசுனா, அவங்க கிட்ட இருந்து 2 அடி தள்ளியே இருங்க. ஏன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க காதுல விழுகிற இனிமையான வார்த்தைகள் எல்லாமே உங்கள அழிக்கிறதுக்காக வீசப்படுற ஆயுதங்கள் அப்படிங்கிறத நீங்க மனசளவுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த 3 இடங்களுக்கு போகக்கூடாதுன்னு நான் இவ்வளோ தூரம் அடிச்சு சொல்றதுக்கு காரணம், உங்கள பாதுகாக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான்.
சரி வீட்ல தானே இருக்கோம். நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நீங்க கொஞ்சம் கூட அசால்ட்டா இருந்துடக்கூடாது. வீட்ல இருக்கும்போது கூட உங்க நடத்தை எப்படி இருக்கணும்னு, குடும்பத்தில மத்தவங்க கிட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் தேவை. குறிப்பா உங்க வாழ்க்கை துணைக்கிட்ட எந்த ஒரு சின்ன வாக்குவாதமும் வந்துராம நீங்க தான் பார்த்துக்கணும். அவங்க ஏதாவது கோவமா பேசினா கூட நீங்க அமைதியா போய்க்கோங்க. கிரகங்கள் உங்க மனசு ரொம்ப அலைக்கழிக்கிறது ஒரு நிலையில இருக்குது. ஒரு தீப்பொறி அதாவது எரியிற நெருப்புல ஒரு தீப்பொறி பட்டா கூட அது பெரிய காட்டு தீயா மாறதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்குது. அதனால விட்டு கொடுத்து போறது, கொஞ்சம் இறங்கி போறது உங்களுக்கு எந்த விபத்துலயும் குறைச்சல தராது. மாறாக பெரிய நிம்மதிய கொடுக்கும். உங்களோட ஆரோக்கியத்திலயும் இந்த நேரத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும். மனசுல ஏற்படுற பயம், குழப்பம் இல்லாம உங்களோட உடம்பையும் ரொம்ப சீக்கிரமா பாதிச்சிடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல வெளியில எந்த உணவும் சாப்பிடாதீங்க. வீட்ல சமைச்ச உணவ ரொம்ப எளிமையான உணவு மட்டும் எடுத்துக்கோங்க. வீட்ல யாராவது விசேஷம் அங்க போய் சாப்பிட்டு வரலாம்னு நினைச்சா, இப்பத விட முடிஞ்ச வரைக்கும் அத தவிர்க்கிறது நல்லது. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் திடீர்னு ஏற்படுறது, உடல் சோர்வு இதெல்லாம் உங்கள முடக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் உங்கள தேடி வராம இருக்கணும்னா, சாப்பாட்டு விஷயத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கட்டுப்பாட்டோட இருக்க வேண்டிய அவசியம். தொடர்பு சரியில்லைன்னா உடம்பு சரியில்லைனா கூட உடனே ஒரு நல்ல மருத்துவர போய் பாருங்க. நீங்களே ஒரு மருந்த எடுத்துறாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வீட்ல உட்காந்து கைபேசியில பேசும்போது கூட பிரச்சனை உங்கள தேடி வரும். ஒருத்தர் உங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்கள பத்தி ஒருத்தர் இப்படி தப்பா பேசிட்டாரு, உங்க குடும்பத்த பத்தி குறை சொல்லிட்டாருன்னு சொல்லி உங்கள ரொம்ப சுலபமா கோவப்பட வைப்பாங்க. நீங்க உடனே உணர்ச்சி வசப்பட்டு யார் என்ன பத்தி அப்படி சொன்னது? யார் அப்படி பேசுனது? நான் அவங்கள நேர்ல போய் கேட்கிறேன்னு சொல்லி கிளம்பிடவே கூடாது. எல்லாமே உங்கள வீட்ட விட்டு வெளிய வர வைக்கிறதுக்காகவும், உங்கள ஒரு பெரிய சண்டையில மாட்டி விடுறதுக்காகவும் நடக்கிற சூழ்ச்சிகள். உங்க காதுக்கு வர செய்திகள் எல்லாமே உண்மையான உங்களுக்கு முழுசா தெரியாது. அதனால யார் உங்ககிட்ட என்ன பத்த வச்சாலும் அத காதுல வாங்கிக்காம ரொம்ப அமைதியா கடந்து போயிடுங்க. உங்களுடைய இந்த மௌனம் தான் உங்கள சுத்தி பின்னப்படுற அத்தன சதி வலைகளையும் அடுத்தெரியும். மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில அதாவது ஏதாவது இழக்க போறோமா? இல்ல நமக்கு ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுதா? அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுணர்வு சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. நெறைய பேர் உங்கள கேலி செய்யலாம். ஏன்னா, இவன் வீட்ட விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறான். பயந்து போய் உட்கார்ந்துருக்கானேன்னு கூட உங்கள பார்த்து சிரிக்கலாம். அத பத்தி நீங்க கொஞ்சமும் கவலைப்படாதீங்க. அவங்க சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வீராப்பா வெளிய போனீங்கன்னா, கடைசியில வேதனைப்பட போறது நீங்க தான். ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும். நாம நம்முடைய கௌரவமும், நம்ம குடும்பத்தோட நிம்மதியும் தான் ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க குடும்பத்தோட இன்னும் வெளி தொடர்பும் பெருசா இல்லாம அமைதியா கழிச்சிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வரப்போற நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள கொடுக்க போகுது. அதனால இந்த தற்காலிகமான ஒரு தனிமைய நீங்க உங்க நல்லதுக்காகவே விரும்பி எடுத்துக்கோங்க. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க கவனிச்சாகணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல பணப்புழக்கம் சம்பந்தமான எந்த ஒரு பெரிய முடிவையும் எடுக்கவே எடுக்காதீங்க. குறிப்பா உங்க கையில இருக்கிற காச எடுத்து யாருக்காவது கடனா கொடுக்கறதோ, இல்ல நீங்க போய் யார்கிட்டயாவது கைமாத்தா பணம் வாங்குறதோ கண்டிப்பா கூடவே கூடாதுங்க. சில பேர் உங்ககிட்ட ரொம்ப பரிதாபமா பேசி, "எனக்கு இப்ப ரொம்ப அவசரம். ஒரு 2 நாள்ல பணத்த திருப்பி தந்துடுறேன்" அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருக்கிற பணத்த வாங்குவாங்க. ஆனா அந்த பணம் திரும்ப உங்க கைக்கு வரவே வராது. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க குடும்ப தேவைக்காக சேர்த்து வச்ச பணமா இருக்கலாம். ஆனா அது ஒருத்தரோட பொய் கண்ணீர பார்த்து நீங்க கொடுத்து ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமா இருக்குது. அதே மாதிரி நீங்க போய் யார்கிட்டயாவது கடனா கேட்டா கூட அவங்க உங்களுக்கு தர மாதிரி ஆசை காட்டி கடைசி நேரத்துல கை விரிச்சு உங்கள ரொம்ப அசிங்கப்படுத்துவாங்க. அதனால பல விஷயத்துல இருந்து இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு பணிவிடத்திலயும் வேண்டாம்ங்க. அமைதியா இருந்துருங்க. பள்ளியில செய்றவங்களா இருந்தா, உங்க தொழில் செய்றவங்களா இருந்தா, உங்க வியாபார இடத்துல ரொம்ப விழிப்புணர்வா இருக்கணும். உங்க கூட வேலை செய்றவங்களா, இல்ல உங்க பார்ட்னரோ உங்களுக்கு தெரியாத சில தப்புகள செஞ்சுட்டு, பழியும், உத்தரத்தையும் உங்க தலையில கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட எந்த ஒரு சின்ன வாக்குவாதமும் வராம பார்த்துக்கோங்க. அவங்க ஏதாவது குறை சொன்னா கூட, சரிங்க நாங்க மாத்திக்கிறோம்னு சொல்லி பொறுமையா கேட்டுக்கோங்க. ஏன்னா, கோவப்பட்டு ஒரு வார்த்தை நீங்க பேசினா கூட, அது உங்க வியாபாரத்தோட நல்ல பேர மொத்தமா கெடுத்துரும். புதுசா இருந்த ஒரு முதலிடம், இல்ல இனி வரக்கூடிய நாட்கள் செய்யவே செய்யக்கூடாதுங்க. யாராவது இந்த தொழில்ல பணம் போடுங்க, உடனே பெரிய லாபம் பார்க்கலான்னு ரொம்ப அழகா பேசி உங்கள மயக்குவாங்க. ஆனா, அதெல்லாம் உங்க தலையில வீழ்த்துறதுக்கான ஒரு தந்திரம் தான்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இருக்கிற வியாபாரத்த தக்க வச்சுக்கிறதுக்கே இப்போதைக்கு ஒரு பெரிய விஷயம். பெண்கள பொறுத்தவரைக்கும் துலா ராசி பெண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே சவாலான நாட்கள்னு தான் சொல்லணும். உங்க குடும்பத்துக்குள்ளேயே உங்கள பத்தி தப்பா பேச சில பேர் காத்துட்டு இருப்பாங்க. நீங்க செய்ற சின்ன சின்ன தப்புகள கூட பெருசாக்கி உங்க கணவர்கிட்டயோ, இல்ல மாமனார், மாமியார்கிட்டயோ சொல்லி குடும்பத்துல ஒரு பெரிய விரிசல உருவாக்க நினைப்பாங்க. அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்க
உறவுக்காரங்க கிட்டயோ, இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ கூட ரொம்ப நேரம் நின்னு பேசாதீங்க. நீங்க சாதாரணமா பேசுற ஒரு வார்த்தைய அவங்க தப்பா புரிஞ்சுகிட்டு, அதையே ஒரு பெரிய பிரச்சனையா மாத்திடுவாங்க. உங்க குடும்ப ரகசியங்கள யார்கிட்டயும் சொல்லாதீங்க. உங்க கணவர்கிட்ட எந்த மனஸ்தாபமும் வராம நீங்க தான் ரொம்ப விட்டு குடுத்து போகணும். கோபத்த கட்டுப்படுத்திக்கிட்டு, இறைவன மட்டும் மனசுல நெனச்சுக்கிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா, இந்த கடுமையான நேரத்த ரொம்ப சுலபமா கடந்துரலாம். உங்களோட கவனம் முழுவதும் படிப்புல மட்டும் தான் இருக்கணும். நண்பர்கள் கூட சேர்ந்து ஊர் சுத்துறது, குறிப்பா வண்டி எடுத்துக்கிட்டு வெளியில வேகமா போறது, இதெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா, கவன சிதறல் காரணமா சில விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. உங்க கூட படிக்கிறவங்க உங்கள ஏதாவது சொல்லி வம்பிழுத்தாங்கன்னா, அவங்க கிட்ட சண்ட போட போகாதீங்க. பொறுமையா அங்கிருந்து நகர்ந்து வந்துடுங்க. உங்கள கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக்க சில நண்பர்கள் முயற்சி பண்ணலாம். அதனால யார் குடுக்குற எந்த ஒரு பொருளையும், குறிப்பா சாப்பாடு, குளிர்பானங்கள் எதையும் வெளியில வாங்கி சாப்பிடாதீங்க. இப்ப பெற்றோர்கள் சொல்ற பேச்ச கேட்டு வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பா இருக்கிறது தான் உங்களுக்கு இப்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பரீட்சை காலம் மாதிரி. இதுல நீங்க ஜெயிக்கணும்னா உங்களோட அமைதியும், நிதானமும் தான் உங்களுக்கான ஆயுதம். நீங்க எப்படி வெற்றிகரமா இந்த நாட்கள ஒரு பாதிப்பும் இல்லாம கடந்து வர்றது அப்படிங்கிறத பத்தி நாம இப்ப ரொம்ப விரிவா பார்க்கலாம். வீட்ட விட்டு வெளியே போக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரி, வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நாம என்ன செய்யணும்? எந்த மாதிரியான விஷயங்கள கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இனி வரக்கூடிய நாட்கள்ல காலையில எழுந்ததுமே உங்க இஷ்ட தெய்வத்த மனசார வேண்டிக்கோங்க. குறிப்பா துலா ராசிக்காரங்களுக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பெரிய கவசமா இந்த நேரத்துல செயல்படும். உங்க வீட்ல இருக்கிற பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏத்தி வச்சுட்டு, எனக்கு எந்த ஒரு கெடுதலும் நடந்துறக்கூடாது, என் குடும்பத்த நீ தான் காப்பாத்தணும்னு ரொம்ப உருக்கமா வேண்டிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்க இறைவன கெட்டியா பிடிச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகும். எந்த ஒரு தீய சக்தியும், கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களையும் உங்க பக்கத்துல நெருங்க விடாம பார்த்துக்கும். சில பேருக்கு தூக்கமின்மை பிரச்சனை இந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. மனசுக்குள்ள ஏதேதோ கெட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம செத்துடுவோமோ, இல்ல நமக்கு ஏதாவது பெரிய நோய் வந்துருமோ, நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படின்னு பெரிய பயம் எல்லாம் மனசுக்குள்ள வந்து உங்கள ரொம்பவே வாட்டி எடுக்கும். இது எல்லாமே கிரகங்கள் செய்ற மாயவலை. முதல்ல நீங்க அத நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நிஜம் கிடையாது. உங்க மனச பலவீனமாக்குறதுக்கான ஒரு தந்திரம் தான். அதனால தூங்க போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. மனசுல எந்த ஒரு பாரத்தையும் வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்த கெட்ட நேரமும் சீக்கிரமே கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய உங்களுக்குள்ள நீங்களே வளர்த்துக்கோங்க. உங்க மனசு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ, அந்த அளவுக்கு நீங்க இந்த சோதனைகள சுலபமா ஜெயிச்சிரலாம். முக்கியமா சொல்லணும்னா, இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு யாராவது உறவினர்களோ, இல்ல நண்பர்களோ திடீர்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வரும்போது ஏதாவது ஒரு செய்திய கொண்டு வருவாங்க. அது நல்ல செய்தியா இருந்தா சந்தோஷம். ஆனா பெரும்பாலும் உங்கள குழப்புற மாதிரி, இல்ல பயமுறுத்துற மாதிரியான தகவல்கள தான் அவங்க கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா நடந்துக்கணும். அவங்க சொல்றத அப்படியே காதுல வாங்கிட்டு ரொம்ப பெருசா அலட்டிக்காதீங்க. இப்ப பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு ரொம்ப சாதாரணமா அந்த பேச்ச முடிச்சுடுங்க. அவங்க கூட சேர்ந்து நீங்களும் கவலைப்பட ஆரம்பிச்சீங்கன்னா, அது உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தோட அமைதியையும் கெடுத்துடும். மத்தவங்க தங்களோட வேலைய முடிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா நிம்மதி இல்லாம தவிக்க போறது நீங்க தான். அதனால யார் என்ன சொன்னாலும் அத உங்க மனசுக்குள்ளேயே போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. துலா ராசிக்காரங்க நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிக்கிறவங்க. ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அத பத்தி பல கோணங்கள்ல சிந்திச்சு ஒரு முடிவுக்கு வருவீங்க. அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களோட அந்த சிந்தனை திறனே கொஞ்சம் மழுங்கி போன மாதிரி தான் இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் அது தப்பா போய் முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த நாட்கள்ல நீங்க எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்கவே எடுக்காதீங்க. அது உங்க பிள்ளைகளோட எதிர்காலமா இருந்தாலும் சரி, இல்ல சொத்து விக்கிறதோ, வாங்குறதோ இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஒரு 4 நாள் தள்ளி போடுறதுல தப்பே கிடையாதுங்க. இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒரு சின்ன தப்பான முடிவு கூட உங்க வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிய உங்களுக்கு கொடுத்துரும். அதனால அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்திலயும் இறங்கிடாதீங்க. பொறுமை தான் உங்கள காப்பாத்தும். இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப கவனமா மனசுல பதிய வச்சுக்கணும். இனி வரக்கூடிய நாட்கள்ல அதாவது நேரம் ரொம்ப நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால இவ்வளவு அவசர அவசரமா இந்த எச்சரிக்கைய உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கேன். இந்த சமயத்துல உங்கள சுத்தி நடக்க போற மாற்றங்கள் ரொம்ப நுட்பமா இருக்கும். அதாவது எடுத்த உடனே பெரிய பூகம்பம் வராது. சின்ன சின்ன விஷயமா ஆரம்பிச்சு தான் பெரிய வழியில கொண்டு போய் உதாரணமா நீங்க சாலையில நடந்துட்டு போயிட்டு இருப்பீங்க. யாரோ ஒருத்தர் சம்மந்தமே இல்லாம உங்ககிட்ட வந்து வம்பு இழுப்பாங்க. மிக லேசா ஒருத்தர் பதில் சொன்னா கூட போதும். நீங்க பெருசாக்கி பெரிய சண்டையா மாத்திருவாங்க. இதெல்லாம் கிரகங்கள் உங்கள கோவப்படுத்த இருக்கிற சின்ன சின்ன வலைகள். இதுல நீங்க சிக்கவே கூடாது. அதே மாதிரி வாகனத்துல போகும்போது ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை. குறிப்பா பார்த்தீங்கன்னா, வாகனத்துல போறவங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல வண்டிய தொடாம இருக்கிறது கூட ஒரு விதத்தில நல்லதுதாங்க. அத தவிர்க்கவே முடியாத சூழ்நிலையா இருந்தாலும் சரி, வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னா ரொம்ப மெதுவா யாரு
யார் எதிர வந்தாலும் நீங்களே வண்டிய நிறுத்திட்டு போற அளவுக்கு ஒரு பொறுமைய கடைபிடிக்கணும். பின்னாடி வரவங்க சத்தம் கொடுத்து உங்கள அவசரப்படுத்தினா கூட நீங்க பதட்டப்படாம உங்க வழியில ரொம்ப ஓரமா போயிடுங்க. விபத்துக்கள் நடக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் இந்த காலகட்டத்தில ரொம்ப அதிகமா இருக்குது. உங்க மேல எந்த தப்பும் இருக்காது. ஆனா எதிர்பாராத தப்புல வரவங்க தப்பு பண்ணிட்டு உங்க மேல பழிய போட்டு பெரிய கலவரத்த உருவாக்கிருவாங்க. அங்க போய் நீங்க நியாயம் பேச முடியாது. உங்க வீட்ல இருக்கிற பெரியவங்களோட உடல்நிலையிலயும் ஒரு கண் எப்பவுமே இருக்கணும். அவங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது வியாதி இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல அது கொஞ்சம் அதிகமாகி உங்கள பயமுறுத்தலாம். அதனால அவங்க சாப்பிடுற மாத்திரைகள சரியா நேரத்துக்கு கொடுங்க. அவங்க ஏதாவது காசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா கூட அவங்கள சமாதானப்படுத்துங்க. ஏன்னா வீட்ல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த மாதிரி கெட்ட நேரங்கள்ல உங்கள சுத்தி ஒரு பாதுகாப்பு வட்டத்த உருவாக்கும். அவங்க கண்ணீர் விட்டாங்கன்னா, அது உங்க குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய தோஷத்த கொடுத்துரும். அதனால எல்லார்கிட்டயும் ரொம்ப அன்பாவும், அனுசரணையாவும் நடந்துக்க வேண்டிய கட்டாயத்துல நீங்க இருக்கீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ஆன்மீகத்துல ஈடுபாடு உள்ளவங்க, இந்த நாட்கள்ல கோவிலுக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க. தாராளமா போகலாம். ஆனா கூட்டமான கோவில்களுக்கோ, இல்ல ரொம்ப தூரத்துல இருக்கிற கோவில்களுக்கோ பயணம் செய்றத தவிர்த்துடுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ரொம்ப கூட்டமா அதாவது ஒரு சின்ன கோவிலுக்கு போய் கொஞ்சம் நேரம் அமைதியா உட்கார்ந்துட்டு வாங்க. அது ஒண்ணும் உங்க மனசுக்கு ரொம்ப பெரிய நிம்மதிய கொடுக்கும். இவருக்காவது உங்களால முடிஞ்சால தான தர்மங்கள செய்றது இன்னொரு விஷயம்ங்க. குறிப்பா வாயில்லா ஜீவன்களுக்கு அதாவது மாங்கா, காக்கா, பசுமாடு இதுகளுக்கு சாப்பாடு குடுக்கறது, தெருநாய் இவங்களுக்கு உங்களோட கரும வினைகள கொஞ்சமாவது குறைக்குங்க. ஏன்னா நம்ம செய்ற சின்ன சின்ன புண்ணியங்கள் தான் பெரிய ஆபத்துகள்ல இருந்து நம்மள ஒரு கவசம் மாதிரி காக்கும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே ரொம்ப தூய்மை. இறைவன நோக்கியே இருக்கணும். இன்னொரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும். பொதுவாவே துலா ராசிக்காரங்க உங்கள சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் இருக்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல தனிமை உங்களுக்கு மிகப்பெரிய வரமா மாறப்போகுது. உங்க செல்ஃபோன முடிஞ்ச வரைக்கும் தூரமா வச்சுடுங்க. வலைத்தளைகள்ல வர செய்திய பார்த்து தேவையில்லாம மனச குழப்பிக்காதீங்க. யாராவது உங்கள பத்தி தப்பா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டா கூட அதுக்கு உடனே உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்ல போகாதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. உங்க அமைதிய உடைக்கிறதுக்காகவே நெறைய பேர் பல வழிகள்ல முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பா உங்க பழைய எதிரிகள் ரொம்ப நாளா சத்தமே இல்லாம இருந்தவங்க, திடீர்னு இந்த நேரத்துல உங்ககிட்ட வம்பிழுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வருவாங்க. நீங்க அவங்க நிக்கிற வலையில விழுந்துடாம ரொம்ப சாமர்த்தியமா விலகி நிக்கணும். உங்க தொழில்ல அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெரிய நெருக்கடி வர மாதிரி உங்களுக்கு ஒரு தோற்றம் உருவாகலாம். ஐயோ! வேலை போயிடுமோ! இல்ல தொழில்ல பெரிய நஷ்டம் வந்துடுமோ! அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் உங்கள ஆட்டி படைக்கும். ஆனா உண்மையிலேயே அப்படி எதுவும் நடந்துராது. இது எல்லாமே கிரகங்கள் உங்க மனச போட்டு குழப்பிக்கிறதுக்கு ஒரு வேலை தான். உங்க பொறுமைய சோதிக்கிறதுக்காகவே சில விஷயங்கள் நடக்கும். உங்கள விட பதவியில உயர்ந்தவங்களோ அல்லது மேலதிகாரிகளோ உங்கள காரணமே இல்லாம திட்டலாம். இல்ல உங்க கூட வேலை செய்றவங்க உங்க வேலைய குறை சொல்லலாம். அந்த நேரத்துல நீங்க எதிர்த்து பேசாம, "சரிங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா கடந்து போறது தான் உங்க புத்திசாலித்தனம். நீங்க அங்க உங்க நியாயத்த நிரூபிக்க நினைச்சீங்கன்னா, அதுவே உங்களுக்கு பெரிய சிக்கலா மாறி, பெரிய வாக்குவாதமா மாறிடும். அதனால வேலை செய்ற இடத்துல நீங்க ஒரு பார்வையாளரா மட்டும் இருங்க. எந்த ஒரு பிரச்சனையிலயும் போய் நீங்களா தலையிடாதீங்க. பொருளாதார ரீதியா பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவையில்லாத செலவுகள் வந்து உங்கள ரொம்பவே திணறடிக்கும். திடீர்னு வீட்ல ஏதாவது ஒரு பொருள் பழுதாகிடும், இல்ல வண்டிக்கு செலவு வைக்கிற மாதிரி நிலைமை வரும். இதுக்கெல்லாம் நீங்க ரொம்ப கோவப்பட வேண்டாம். காசு போனா கூட பரவால்ல. நம்ம நிம்மதி கெடாம இருக்க நம்ம மேல எந்த ஒரு பெரிய பொருளையும் பந்தாம, பெரிய எந்த ஒரு இதுவும் வராம பார்த்துக்கிறது நம்மள நிம்மதியோட ஏத்துக்கணுங்க. இறுதியா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒண்ணே ஒண்ணுதான். இனி வரக்கூடிய நாட்கள் மட்டும் நீங்க ரொம்ப கவனமா கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் வரப்போற நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்குது. ஒரு நாள் உங்கள வாட்டி வதச்ச பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா பனி போல விலக ஆரம்பிச்சுரும். நீங்க கடைபிடிக்கிற அமைதியும், பொறுமையும் தான் உங்க எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடு. உங்கள பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் தொண்ட தண்ணி வத்த பேசல. உங்க குடும்பத்துல ஒருத்தரா உங்களோட நல்ல நலம் விரும்பியா தான் இந்த எச்சரிக்கையை நான் திரும்ப திரும்ப பதிவு செய்றேன். நீங்க எந்த ஒரு வம்பு தும்புக்கும் நான் சொன்ன அந்த 3 இடங்களுக்கு போகாம, உங்க வேலைய மட்டும் பார்த்துட்டு வீட்ல பத்திரமா இருந்தீங்கன்னா, எந்த ஒரு கிரகத்தாலயும் உங்கள ஒரு முடி கூட அசைக்க முடியாதுங்க. இந்த கடினமான நேரத்துல உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு உற்ற துணையா இருந்து உங்கள வழிநடத்தும். அதனால முழு நம்பிக்கை இறைவன மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. யார் வந்து உங்கள சீண்டுனாலும் சரி, எவ்வளவு பெரிய லாபம் வரும்னு ஆசை காட்டினாலும் சரி, உங்க மனச கொஞ்சம் கூட அலைய விடாம உறுதியா இருங்க. அதுக்கப்புறம் ஒரு விடியல் வர மாதிரி இனி வரக்கூடிய நாட்கள் சோதனைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாம் துலங்க போகுது. அதனால
அதனால எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ரொம்ப நிம்மதியா இருங்க. உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்கள சுத்தி ஒரு அரணா இருந்து காப்பாத்தும். இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளா இருந்திருக்கும்னு நான் முழுசா நம்புறேன். உங்கள மாதிரியே துலா ராசியில் பிறந்த உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் இந்த காணொளிய கண்டிப்பா பகிர்ந்துக்கோங்க. ஏன்னா, அவங்களுக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு ஆபத்திலயும் சிக்காம தப்பிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நீங்க செய்ற அந்த ஒரு சின்ன உதவி உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியத்த சேர்த்து வைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம்.